இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது வீடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. கொஞ்சம் காக்ரோச் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கிளீன் பண்ணாம வச்சுட்டு போனதுனால கொஞ்சம் நெறையாவே டஸ்ட் ஆயிருச்சு. அதனால டெய்லி ஒரு கிளீனிங் சொல்லிட்டு எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ், பால்கனி இது 2த்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதில இறங்கியாச்சு. எத்தன தடவை ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது நமக்கு டஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால நமக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்துட்டு நான் அந்த மேட் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். பால்கனி தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா இருந்துச்சு. மண்ணும் மழையும் அடிச்சு இந்த மாதிரி ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு. ஒரு சில செடியெல்லாம் வந்து செக்யூரிட்டிட்ட குடுத்துட்டு போயிட்டோம். ஸோ அவங்க வந்துட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் தண்ணி இருந்தாலே போதும். அதனால மழை பெய்யும் போது அது நல்லா வளர்ந்துரும். அதனால அதெல்லாம் விட்டாச்சு. பயங்கரமான டஸ்ட் ஏதோ ஒரு மாசமா வீட்ல இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கிளியர் பண்ணிட்டு கூட்டி கழுவி எடுத்து விட்டாச்சு. ஊருக்கு போயிட்டு வரதுக்குலாம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா வந்து திரும்ப அந்த ரொட்டீனை ஃபார்ம் பண்றதா ரொம்பவே கஷ்டம் எனக்கு. திரும்ப early-ஆ எழுந்திரிக்கணும், ஆஃபீஸ் ரொட்டீன், ஸ்கூல் ரொட்டீன், பிசினஸை வேற 1 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். மதியம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வீடு கிளீனா இருந்தா ஒர்க் பண்றதுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அதை முடிச்சாச்சு.